ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்கன்சி ஃபேஷன். ஸோ நம்ம பேஜில் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் உள்ள ரொட்டீன் vlog தான் வந்து நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா யுகாதி, ஸோ தெலுங்கு யுகாதி. ஸோ அதனால் மார்னிங்லேயே வந்து சும்மா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நிலவாசப்படியில் வந்து மஞ்சள் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக குங்குமம் வச்சு அது மேலே வந்து கோலம் போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நிலவாசப்படியில் வந்து குங்குமம் மஞ்சள் வச்சு கோலம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணணும். ஸோ பார்த்திங்களா, பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ நான் வந்து இப்போ மூவ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இங்கே யுகாதி அப்போ வந்து ஒரு பச்சடி பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ யுகாதி பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும். ஸோ தெலுங்குக்காரங்களாக இருந்தால் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து விளக்கேற்றிட்டு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி பழைய பூ இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பூஜை ரூமை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து மேலாப்பில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம். ஒரு யுகாதிக்கு 2 days பேக் வந்து ஃபோட்டோலாம் தொடச்சி குங்குமம்லாம் புதுசாக வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படின்னாலே வந்து 2 days முன்னாடியே வந்து நான் முன்னாடியே சுவாமி ரூம் க்ளீன் பண்ணி தீபம்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறது. ஸோ பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு திரியெல்லாம் போட்டு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி பூவெல்லாம் வச்சு ஸோ எங்கள் அத்தை வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு ஸோ பார்த்திங்களா பூஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இதுதாங்க யுகாதி பச்சடி. ஸோ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாங்காய், சில்லி, வேப்பம்பூ இருக்குது பார்த்திங்களா, பூ இருக்குல்ல, பூ அப்புறம் வந்து லைட்டாக டேஸ்ட்டுக்கோசரம் வந்து மிளகு, லைட்டாக உப்பு, ஸோ இந்த மாதிரி 5 வகை இது புளிப்பு, மீனாக புளி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதில் வந்து ஸோ இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணி லைஃப் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த யுகாதி பச்சடியோடது. எல்லாமே இருக்கும், புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ ஈவினிங் ஒரு 6:30 போல் வந்து ரெடி ஆகி நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துவிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பெங்களூரில் இருக்கிற பசவங்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து தொட்ட கணபதின்னு சொல்லிட்டு கோவில் இருந்துச்சு, நல்ல பெரிய விநாயகர். ஸோ அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து மேலே பார்த்திங்கன்னா வந்து பிக் புல் டெம்பிள்னு இருந்துச்சு. அதை க்ராஸ் பண்ணி போகும்போது தான் இந்த வால்மீகி ஆசிரமம் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் போய் வந்து ப்ரே பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்களா இது வால்மீகி ஆசிரமம்னு சொல்லிட்டு சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து மலை மேலே போகுது. ஸோ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்டாச்சுவிலே வந்து ஃபுல்லாக மாடு, கன்றுக்குட்டி இதெல்லாம் வந்து சூப்பராக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மேலே போனோம். மேலே போயிட்டு அந்த பிக் புல் டெம்பிள் பார்த்தோம். ஸோ யாராச்சும் நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. சூப்பராக இருந்துச்சு கோயில், பெரிய விநாயகர், அது பக்கத்துலேயே நந்தி. ஸோ கோயிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த யுகாதி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.